நம்ம ஃப்ரீ ஃபயர்ல இந்த ஒரு ஸ்கில்ஸோட ரேங்க் புஷ் பண்ணீங்க அப்படின்னா மேட்ச்சுக்கு 10 கில் குறையாம அடிப்பீங்க தான் நான் சொல்வேன். யூஸ் பண்ணி பாருங்க. ரேங்க் மேட்ச்ல ஒவ்வொரு ஸ்குவாடையும் ஓட விட்டு அடிக்கலாம். சோ மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்குவாடையே ஓட விடுற அளவுக்கு அப்படி என்ன ஸ்கில்னு பார்க்கலாம். லூனாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எனிமி சுடும்போது 8% ஃபாஸ்டா ஃபயர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அப்படி சுடும்போது மூவ்மெண்ட் ஸ்பீடும் 10% இன்க்ரீஸ் ஆகும். சோ இதனால அட்டாக் ஆடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து மரோ ஸ்கில் பாத்தீங்கன்னா நீங்க சுடுற தூரத்தை பொறுத்து 25% டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ரெண்டு ஸ்கில் சேர்ந்தாலே பயங்கரமா எனிமி டவுன் பண்ணலாம். ஃபாஸ்டாவும் சுடலாம். அப்படி சுடும்போது டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுல. தென் இது கூட ஆன்டி ஐரிஸ் சேர்த்தீங்க அப்படின்னா நீங்க ஷூட் பண்ணும்போது எனிமி 5 குளோவால் போட்டாலும் சரி அதை உடைச்சிட்டு ஓட்டையில பூந்து டேமேஜ் கொடுக்கும். ஸோ இப்போ எனிமியை பாதுகாக்கிற குளோவாலே போன அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? லாஸ்டா இந்த 3 ஸ்கிலோட லாராக்காவை கூட சேர்த்துடலாம். இவங்க பவர் நீங்க ஸ்கோப் போடும்போது அக்யூரேட்டா 60% எனிமி அடிக்க முடியும். அதாவது நீங்க ஸ்கோப் போட்டா மட்டும் போதும் எனிமி ஈஸியா அடிக்கலாங்க. இப்போ எல்லா ஸ்கில்லையும் ஒன்னா சேர்க்கலாமா? ஃபாஸ்டா ஃபயர் பண்றதுக்கு லூனா, டேமேஜ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுக்கு மாரோ, 5 குளோவால் போட்டாலும் அடிக்கிறதுக்கு ஐரிஸ், கடைசியா எனிமி அக்யூரேட்டா ஷூட் பண்றதுக்கு லாரா. தென் பெட்டுன்னு பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ்ல வர பெட் வச்சுக்கோங்க. உங்களோட ஆக்டிவ் ஸ்கில்ல ஸ்பீடா பூஸ்ட் அப் பண்ணும். லூட் அவுட்னு பார்க்கும்போது உங்க டீமுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டீம் பூஸ்டரை வச்சுக்கோங்க. சரியா சாப்பிடல அப்படின்னா இந்த ஸ்கில் யூஸ் பண்ணி உங்களுக்கு எனர்ஜி ஏத்திக்கலாம். இப்போ கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க இந்த ஸ்கில்ஸோட ரேங்க் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பார்த்து எனிமி ஓடுவானா இல்லையானு. முக்கியமா டீமுக்கு ஒருத்தர் சுத்தி எடுத்துக்கோங்க. உங்க கன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நிறைய கில் அடிக்க ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணலாமே. தென் நம்ம ஒரு தமிழ் பிளேயரா ஒரே ஒரு கில் அடிச்சு ரன் மாஸ்டர் ரீச் பண்ணி அகைன் புஷ் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்க்குற நீங்களா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாமேங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அப்படி சொல்றேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ பார்க்குற வெறும் 4% சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அதனால இவ்வளவு யூஸ்ஃபுல்லா வீடியோ போற நம்மள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமேங்க. பண்ணுவீங்க நம்புறேன். சரி அடுத்த நாளில் பார்க்கலாம். பாய் கைஸ்.